ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் மீ இஸ் கானோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஒர்க் பெயிண்டரை பற்றி தெரிஞ்ச ஐம் சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு கிஸ் பண்ணி லவ்வர் சொல்லியிருந்துருப்பாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம ஜிமினா கோவமாக எழுந்து ஜங்குக்கு இப்போ ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காருல பாய்ஸஸ் எல்லாரும் கூடயும். அங்கே வர்றது இங்கே வந்தால் நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுறத பார்த்து பாய்ஸஸ்மே எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. டேட்டை நாங்கள் பேசுகிறோம்டா, அல்லாதடாங்கிற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணோம். ஜிமினா செம கடுப்பில் திட்டினபடியே வராரு. இந்த மாதிரி வரதை சுகர் நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஜங்குக்கு ஃபேவராக நான் பேசுகிறேன்னா அதுக்காக என்னை எழுந்து போன்னு திட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரா, நீ சொல்லியே அவன் ஒன்று திட்டானோ, அப்போ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தரை நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு இன்னுமே கதறி ஆரம்பிச்சிருவாரு. டேய் வாயம்ன்றா, சும்மா எந்த நேரமும் க்ரை பண்ணி கடுப்பிட்டுட்டு நான் என்னடா சொன்னேன், ஃபைட்டு வரும், லவ் பண்ணி லவ்வை ப்ரப்போஸ் பண்ண சொல்ல அவன் கண்டிப்பாக உன்னை ரிஜெக்ட் தான் பண்ணுவான். உன் லவ் ட்ரூ தானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக கேட்கவும், ஏன் ஜிமின் இப்படி பேசுகிற, நான் 6 இயர்ஸ்கிட்ட லவ் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரூவான்னு கேட்குறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ உன் லவ் அவனுக்கு புரியவே. அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அவன் உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணாலும் சரி, உன் லவ் எந்த லவ்வுக்கு ட்ரூங்கிறது அவனுக்கு நீ புரியவே. ஒன் டே இப்போ நீ லவ்வே சொல்லிட்ட, லவ்வா சொன்ன, டே ஜங்குக், டே பேட் பாய், கிஸ் பண்ணியிருக்கல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை வந்து சிரிக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து ஜிமினா வந்துட்டு ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிஜிலாம் கட்டுறாங்க. இந்த மாதிரி கிஜிலாம் கட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ்மே நம்ம ஜங்குக்கு கிஜிலாம் கட்டுறாங்க. இவன் ரொம்ப பேட் பாய் டான் ப்ளே பாய் பேட் பாய்ங்கிற மாதிரி ஜங்குக்கு செமையாக காலாய்ச்சி சிரிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிக்க வச்சா க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்த ஜங்குக்கு சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி சிரிச்சா, இங்கே பாரு, ஃபைட் வரும், ஸ்ட்ரகிள் வரும், நீ உன்னோட லவ் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட டேட்டை பேசு, கண்டிப்பாக உன்னை ரிஜெக்ட் பண்ணுவான், உன்னை இக்னோர் பண்ணுவான், எல்லாத்தையுமே ஒரு லவ்வுக்காக சகிச்சுக்கிட்டு அப்புறம் பின்னாடியே சுற்று. ஓகே சொல்கிற வரைக்கும் ஓகே சொல்லுவான்ல, நாங்கள்லாம் எதுக்குடா இருக்கோம், சொல்லுவான்டா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மகிட்டே வந்து நோட் பண்ணுறாரு. ஜிமினா வேற திட்டி அனுப்பிட்டார்ல, அதனால ஜிமினாவை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வந்தோம். எல்லாருமே நம்ம ஜங்குக் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு வந்து இப்போவுமே தான் சிங்கிளான ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. லைஃப்பில் சிங்கிளாகவே வளர்ந்த ஒரு பர்சன்ட்டுக்கு இப்போ ஜங்கு கூட தான் அவ்வளோ பேருமே இருக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் யாருமே இல்லைங்கிற மாதிரி அது ஒரு தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட்டாகவே திங்க் பண்ணிவிட்டு பாய்ஸஸை பார்க்க வந்து நம்ம டேயுமே அதே கோவத்தில் நேராக ஹவுஸுக்கே போயிடுவார். இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹவுஸில் தான் நம்ம நிற்கிறாரு. ஏன்னா நம்ம டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு, டேயோட மாம்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு தான் ஜங்குக்கோட ஹவுஸ்க்கு வந்திருப்பார். அதே மாதிரி நேராக நம்ம ஜங்குக்கும் பாய்ஸஸும் ஒன்றா இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு கோவத்தில் ஜங்குக்கோட ஹவுஸ்க்கே வராரு. வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பாய்ஸஸ் தான், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, டேட்டை பேசிக்கலாம், அவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடு, நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டும் ஜங்குக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சொல்லுன்னு சொல்ல போது சொல்லாமல் ஒரு எமோஷ்னலாக ஒரு பயத்தில் நம்மளை விட்டு எங்கே மூவ் ஆன் ஆகிடுவானோன்னு திங்க் பண்ணி, உன்னோட ஹார்ட்டு ஒன்று அறியாமலேயே அவங்ககிட்ட லவ்வை சொல்லிருச்சு, இனி நம்ம டேட்டை வந்து அக்செப்ட் தான் எப்படியாவது கேட்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணபடியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்றானா லக்கேஜோடு நிற்கிறத பார்த்துட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா, மூவ் ஆன் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். டயாங், ஐ எம் ரியலி சாரி. என்ன சாரி என்னை கிஸ் பண்ணதுக்கு சாரி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இல்லை என்கிட்ட லவ்வை சொல்லிட்டியே அதுக்கு சாரி கேட்குறியா, வேறு வேர்டு சொல்ல வந்தேன் தெரியாமல் லவ் யூன்ட்டு அப்படிங்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டயாங் எனக்கு நல்லாவே புரியும், என்னடா புரியும், என்ன உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுவார். அந்த மாதிரி பேசினா டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த லக்கேஜ் எப்படி நம்ம ஜங்குக்கு வாங்கலாங்கிற மாதிரி வந்தால், என் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் உன் கூட க்ளோஸாக இருக்கங்க வந்தேன், ஆனால் நீயே அந்த திங்கிங்கில் தான் இருப்பேங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனால், ப்ளீஸ் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற, நான் இப்போ உன்ட்ட என்ன பெருசாக
செஞ்சுட்டேன். ஆ எவ்வளோ இயர்ஸாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமாட்டே? 6 இயர்ஸ்க்கு மேலேயே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குள்ளேயே இந்த லவ்வை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உன்னை நான் லவ் பண்ணேன், உன்னை ஃபீல் பண்ணேன், உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட லவ்வை சொல்லணும்னு திங்க் பண்ணேன். ஆனால் எல்லாருமே லவ்வை ப்ரப்போஸ் பண்ண சொல்ல உன்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை வச்சுக்கிட்டு நீ அதையே திங்க் பண்ணிவிட்டு லவ்லாம் வேண்டாம், மேரேஜ்லாம் வேண்டான்னு பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னால் என் லவ்வை சொல்லவே முடியலட்டு. நான் சொன்னால் நீ இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன் நான் திங்க் பண்ணேன். அதனால தான் நான் இவ்வளோ டேஸ் நான் சொல்லவே இல்லை. ஏன் அதுக்கு ஒரு ஸ்டெப் கூட நான் மூவ் ஆன் பண்ணி வைக்கலை. பாய்ஸஸ் அதோடு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, அவங்கக்கிட்ட லவ்வை சொல்லு, உன் ஃபீலிங்ஸை சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் தெரிஞ்ச, உன்னோட பெயின் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நான் ஒன்று ஹேட் ஆக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ டேஸ் நான் அதை சொல்லாமலே இருந்தேன். இப்போ நான் ஹேட் ஆனால் பரவாயில்லையோ, தேங்க் காட், நல்லா வேலை இப்போ உன்னோட ஒரிஜினல் ஃபேஸை என்கிட்ட காட்டிட்டல அப்படிங்கிற மாதிரி திட்டு வராம். ப்ளீஸ் டயாங், இந்த மாதிரிலாம் பேசாத டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு ஜங்குக், நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் உன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் உனக்குள்ள எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அதனால இந்த பிளேஸில் இருந்தோம்னா எனக்கும் செட் ஆகாது, உனக்கும் செட் ஆகாது. நான் அங்கேருந்து ஏன் ஹவுஸ்க்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகலானுங்கிற மாதிரி போனோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ப்ளீஸ் டேயாங், இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டாக நினச்சிட்டு கோவப்பட்டு இக்னோர் பண்ணிலாம் போகாத டேயாங், ப்ளீஸ் டேயாங். நான் வேணா அவன்கிட்ட டைமே கேட்குறேன் டேயாங், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒரு கேர்ள் இப்படி பேசினதை வச்சுட்டு நீ என்னை விட்டு எங்கேயும் வேணுங்கிற ஒரு திங்கிங்கில் தான் அந்த மதியம் டக்குன்னு சொல்லிட்டேன் டேயாங் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ நம்ம ஜொங்கு கெஞ்சி பார்க்குறாரு. இருந்தாலுமே நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு நம்மகிட்டே அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இந்த மாதிரி போனோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜொங்குக்கு ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது. நம்மகிட்டே நேராக அவங்க மாமோட ஹவுஸ்க்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் அவங்க மாம் தான், என்னடா ஜொங்கு கூட ஹவுஸை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பெருசாக கால் பேசினேன் என்கிட்ட, நான் அந்த பக்கமே வரமாட்டேன், என்கிட்ட எப்போ மாட்டாலும் மேரேஜை பற்றி பேசுகிறீங்கன்ட்டு சொன்னேன். பாரு கூடி சீக்கிரம் உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் மேலே இருக்க கோவத்தை டேயோட மாம் மேலே கட்டுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எத்தனை டைம் சொல்கிறேன், மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன ஏதாவது பண்ணிவிட்டு டெத் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கற்றுட்டு அந்த லக்கேஜெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேயோட மாமுக்கிட்ட இவ்வளோ கோவமாக ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பேசியிருக்காரு. டேயோட மாமுக்கே செம ஷாக் ஆனால் ஜங்குக்கு இப்போ அப்படியே டேயோட மாமுக்கிட்ட கால் பண்ணுறாரு. கால் பண்ணி டே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வந்துட்டான்டா, ஆனால் என்னை பார்த்து திட்டான், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் லவ் பண்ணேன்னு சொன்னேன், அந்த கோவத்தில் தான் அங்கே வந்துட்டானுங்கிறத சொல்லாமல் அவன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கான், நீங்கள் அவனை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி பேசினான். சரி ஜங்குக், அவன் டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டானா கண்டிப்பாக ஒன்று தேடி தான் வருவான், நீ கொஞ்சம் அவனை சேஃபாகவே பார்த்துக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை வர கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கட் பண்ணான். அதுக்கு இனி சான்ஸே இல்லை, இனிட்டே என் பக்கத்தில் கூட வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஏன் அவசரப்பட்ட, எதுக்கு அவசரப்பட்ட, இப்படி ஒரு மூமெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ இயர்ஸ் லவ்வாக கூட சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன், ஏன் இந்த மண்டி பண்ண ஜங்குக் நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க மிரரில் எக்கச்சக்க டைம் பஞ்ச் பண்ணி அவரோட ஹேண்ட்ஸை அவரே டேமேஜ் ஆக்குறாரு. இந்த மாதிரி டேமேஜ் ஆக்குனா இங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காலேஜை காட்டணும். காலேஜில் நம்மகிட்ட இப்போ உள்ளே என்ட்ராகிறார். இந்த மாதிரி என்ட்ரானோம். பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக டேட்டை வந்துட்டு, என்னடா டயாங்க ஹவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டியாமே, மேமோட ஹவுஸுக்கு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சோம். என்னடா நேற்று முழுக்க என்ன கண்டுக்கல, இன்றைக்கி எல்லோரும் என்னடா வந்துட்டு இப்படி ஜாலியாக நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுடா, அப்பப்போ அப்படி தான் அடிச்சுப்போம், அப்புறம் இப்படி ஒட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஹவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது சரிதான், ஜங்குக்கு பார்த்தியா, ஜங்குக்கிட்ட பேசினியா, ஃபைட்டை பிரேக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸு சொன்னோம். ஜங்குக்கை பற்றி பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னோம். நம்ம ஜிம்மினை இப்போ தான் அப்படியே நம்ம டேக்கு பின்னாடி வந்துட்டு, டேயா நீ வந்துட்ட காலேஜுக்கு ஜங்குக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிமினை அவள் பாட்டு அப்படி நம்ம டே திரும்புறாரு. அவன் தான் அவன் ஹவுஸ்க்கு போயிட்டான்ட்டு ஜங்குக்கு தான் சொன்னாம்லடாங்கிற மாதிரி அவளை வேறு அப்படியே நம்ம ஜிமினை நோட் பண்ணா. என்ன பாட்டு மறைச்சிட்ருக்க, 2 பேரும் ஒன்றா ஒரே பைக்கில் தானே வருவீங்க, எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். எதையுமே சொல்லாமல் அவன் ஹவுஸில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாவ் டயாங்,
எப்போதுலேருந்து இவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் ஆன நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசுகிறது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு எவ்வளோக்கெலாம் லவ் பண்ணுறாருங்கிறது பாய்ஸஸ் அவ்வளோ பேருக்குமே தெரியும். ஜிமினா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டில் சோல்மேட் வரையா, அதனால சேர்த்து வைக்கிறதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு செல்ஃபிஷ் ஆவா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி திரும்பி ஜிமினா பார்த்து முறைக்கிறாரு. சொல்கிறா, எப்போதுலேருந்து இவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் ஆன? இவ்வளோ டேஸ் 6 இயர்ஸ்க்கு மேலேயே அவன் உன் கூடயே தான் இருந்திருக்கான். உன் பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ண சொல்லலாம், நீ நேராக அவனோட ப்ளேஸ்க்கு தான் போவ, அவன் கூட தான் இருப்ப, ஸ்டே பண்ணுவ, எல்லாம் பண்ணுவ. ஆ எனக்காவது அவன்கிட்ட டாட்டியை திங்க் பண்ணியிருக்கானா, டாட்டியை பேசியிருக்கானா? இது வரைக்கும் பண்ணலைல்ல. ஏன் ஓப்பனாக அவன்கிட்ட லவ் பண்ணுறேன்னாவது சொன்னானா? இல்லை, உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தான், உனக்காக வெயிட் பண்ணான். பட் சார் என்ன பண்ணியிருக்கீங்க, அவன் லவ்வை சொல்லிட்டானுங்கிறதுக்காக அவனை கலட்டி விட்டுட்டீங்க. கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், ஜிமீன் அப்படிங்கிற மாதிரிட்டே முறைக்கிறாரு. சுகா தான், டே நீ பேசினா மட்டும்தான்டா அவன் கொஞ்சம் நார்மலாக இருப்பான், நீயும் காண்டேத்துற மாதிரி பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாய முடுங்க, இவன்ட்டெல்லாம் இப்படி பேசுனா ஒன்றுமே புரியாது. இங்கே பாருட்டே, அவன் நம்மளாம் ஒருத்தன், நம்ம எல்லாருமே ஒரே கேங், ஒரே டீம், ஒரே ஃப்ரெண்ட் பாண்டிங்கில் இருக்கிற பர்சன்ஸ். என்ன அதில் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். பாதி பேர்ஸ், பாதி கப்பிள்ஸ், பாதி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சோல்மேட்ஸ். ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே டீம். நம்ம டீமில் 6 மெம்பர் 7 மெம்பர் இருக்கிறது முக்கியம் இல்லை, 8 மெம்பராக ஜங்குக்கு இந்த பிளேஸில் இருக்கணும். எல்லாருமே எங்கே இருக்கிறோம்? நம்ம கூடயே 6 இயர்ஸ்க்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜங்குக்கு எங்கே? குட்டி ஃபைட், குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குட்டி ஃபைட் உன்னோட ஈகோ. அதுக்கு அவன் கூட இவ்வளோ டேஸ் இருந்தவனை தூக்கி போட்டுட்டேன். அப்போ நாளைக்கு எனக்கும் உனக்கும் ஒரு குட்டி ஃபைட் ஆச்சுன்னா இந்த சோல் மட்டும் வேண்டான்னு தூக்கி போட்டுருவேன். கரெக்ட்? அதுக்கு ஜங்குக்கோட ஃபைட்டே எண்டிங். கரெக்டு தானே? ஜங்குக்கு சப்போர்ட்டாக, ஜங்குக்கு ஃபேவராக பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த சோல்மேட் இந்த ஜிமினையும் தூக்கி எரிஞ்சிருவில்ல நீ அப்படிங்கிற மாரி பேசுவாரா. டே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கு, எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்ருக்க? டே வாய முடுங்கடா, லவ் சொல்லாமல் இருந்தவனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் ஃபோர்ஸ் பண்ணிங்க. சொல்லியும் இப்போ அவனை சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம பிளேஸில் ஒரு பர்சன்ட் இல்லைங்கிறது யாருக்கு அவரு திங்க் ஆகுதா? அவனுக்கு தான் யாரை பற்றியுமே கவலை கிடையாது. அவன் ஹார்ட்டுக்கு அவன் பிரெயினுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தானே செய்வான். டயாங், நான் ஆல்ரெடி சொன்னது தான், உன்னோட பிரெயினை திங்க் பண்ண வைக்காத, உன் ஹார்ட்டை திங்க் பண்ணவே. இந்த பிளேஸில் இப்போ நம்ம 7 மெம்பர் தான் இருக்கோம். எப்போ காலேஜுக்குள்ளே ஒன்றா ஆனாலுமே 8 மெம்பராக தான் இருப்போம். இந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் இல்லை, அந்த ஃபீல் உனக்கு இல்லைல்ல இப்போ வரைக்கும். என்னடா லவ் சொல்லிட்டானுங்கிற, உனக்கு அவனை பிடிக்கலையா? அவன் லவ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? அவனை ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறியா? ஓகே, அவனை ரிஜெக்ட் பண்ணிக்கோ, அவனை இக்னோர் பண்ணு. ஃப்ரெண்ட்லியாக பேசு. ஜங்குக்கிட்ட சொல்லி எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை, நீ அதை திங்க் பண்ணாதன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக பேசுடா. அதை விட்டுட்டு என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு பரப்பிட்டு திட்டிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நம்ம ஜங்குக்கு வராரு. ஜங்குக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு, நான் சொன்னேன் நீ கேட்க சொல்ல என்னை பார்த்து டென்ஷன் தானே ஆகுற. ஆனால் பாரு, ஜங்குக்கு உங்ககிட்ட எப்படி பேசுவான்னு பாரு. வந்த உடனே உங்ககிட்ட தான் பேசுவான். சாப்பிட்டியான்னு கேட்பான், நீ நார்மலாக ரெடியாகி வண்டியான்னு கேட்பான், சேஃபாக வண்டியான்னு கேட்பான். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி, இவங்க ஃபைட் பண்ணாங்களா அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணப்படி ஸ்மைல் பண்ணப்படி ஜங்குக்கு நோட் பண்ணான். ஜங்குக்கு அதே மாதிரி என்ட்ராகிறவர் நிற்கிறத பார்த்துட்டு யார்கிட்டையுமே பேசாமல் நேராக கிட்ட தான் வர்றாரு. டேயாங், நீ இன்னைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்ல நினச்சேன், வந்துட்டியா? சேஃபாக மாமாவோட ஹவுஸ்லேருந்து நீ வந்துட்டியா? ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டியா? திங்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தியா, இல்லாட்டி எதாவது மறந்துட்டு இருந்தியா? எப்படி வந்த? பஸ்ஸில் வந்தியா, பைக்கில் வந்தியா? என்ன மாதிரி வந்துட்டியா? எதுக்காக எல்லாருமே இங்கே ப்ளே கிரவுண்ட்லேயே நின்றுட்டுருக்கீங்க? ஸ்டாப் ரூமுக்கு போகலாம்ல, நீ ஏன்ட்ட இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் இப்படி கோவமாக பார்த்து முறைச்சிட்ருக்க? என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஜிம்மி நான் சொன்ன மாதிரியே நம்ம ஜங்குக் அப்படியே பேசுகிறாரு. கேட்டுட்டு ஏன்டா எல்லாரும் இங்கே வியாடா நின்றுட்டுருக்கீங்கிற மாதிரி அவ்வளோ பேரும் பார்த்து கேட்கவும் ஜிம்மினை அப்படியே டைய பார்த்து முறைச்சிட்டு எதையுமே பேசாமல் அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட கூட பேசலை, ஜிம்மினை பார்த்து தான் போகிறாரு. டே ஜிமின் நில்றா, ஜிமின் நில்லு,
ஜிமின் நில்லுன்றான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போய் ஜிமினோட ஷார்ட்டை பிடிக்கவும் ஹேண்ட்ஸ் எடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ என்னடா என்ன இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா இந்த மாதிரி வீமின் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்பாரா அது ஒன்றும் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸு பற்றியா சோல்மெண்ட் வேற பற்றியா 2 பேரும் அவங்க லவ் மேலேயே பொழிய சொல்ல ரொம்ப அப்படி ஹக் பண்ணிப்பாங்க ஃபைட்டுன்னு வந்தால் 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுப்பாங்கல்ல அந்த மூமெண்ட் தாங்க நடக்குது. ஜங்குக்கு நம்ம ஜிமினாவை அடிக்கிறோம், ஜிமினா நம்ம அடிக்கிறாரு, ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அச்சோ 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வாங்க நம்ம போய் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரா, டேய் ஃபைட்டே உனக்கு டேமேஜ் ஆகிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கிரிப்பை பிடிக்கிறாங்க, என்ன எனக்கு ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி நோட் பண்ணால் இப்புறமேட்டே டாம் எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிற, நான் இப்போ என்ன பண்ணிவிட்டு நீ என் மேலே இப்படி கோவப்படுற இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு டயாங், எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு நீ பட்ட பெயின் எல்லாமே நான் பக்கத்துலேருந்தே பார்த்துருக்கேன். நம்ம சைல்ட்ஹுட்லேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கள விட கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கூட ஜாயின்ட் ஆனாங்க. நான் உன் கூட தான் இருந்திருக்கேன். உன்னை எல்லாருமே ஹேட் பண்ணுற மூமெண்ட், கஷ்டப்படுத்துகிற மூமெண்ட், பனிஷ் பண்ண மூமெண்ட், புள்ளி பண்ண மூமெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். எனக்கு புரியுது, ரிச்சான பர்சன்ஸை பார்த்து உனக்கு கோவம் வரும். அதே ரிச்சான பிளேஸில் தான் ஜங்குக்கு இருக்கிறான். ஆனால் அவன் நினச்சிருந்தா அவன் டேடோட கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போயிருக்கலாம். பட் உனக்கு உன் கூட க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற திங்கிங்கில் தான் கம்பெனி கிட்ட கூட போகாமல் உன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பிளேஸில் அவன் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைடா. அதை தான்டா நானும் சொல்கிறேன். அவன் இந்த பிளேஸில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைடா. அவன் தான் ரிச் மேனில் பெரிய பணக்காரன் தானே, அவன் கம்பெனிக்கு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னை ட்ரூவாக லவ் பண்ணிவிட்டு எப்படிடா மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியும்? அவன் உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான்ட்டு உன்னோட லைஃப்பில் நடந்த மூமெண்ட்டு ஜஸ்ட்டு ஒரு பேட் ட்ரீமாக திங்க் பண்ணிடு, ஜங்குக்கு மிஸ் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அடிச்சிக்கிற மோகத்தி பேசின 2 பேருமே டைட்டாக ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா, எனக்கு நல்லாவே புரியும், நீ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழப்பத்தில் தான் இருக்கிற. நான் சொல்கிறேன், நீ என்னை ஃபுல்லாக நம்பலாம். நீ என்னை ஃபுல்லாக நம்பு. ஜங்குக்கு உனக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் தான். அவனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ தான் ஒன் டே அவன் லவ்வை ஃபீல் பண்ண சொல்ல அவன் உன் பக்கத்தில் இல்லாத அந்த மூமெண்ட்டுக்கு நீ தான் இன்னும் உடஞ்சி போவ. எனக்கு அதுவும் தெரியும். ப்ளீஸ், அந்த பெயின் என் டேக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜங்குக்கோட லவ் அந்த லவ்வுக்கு ட்ரூ. கண்டிப்பாக அதை ஒன் டே நீ ஃபீல் பண்ணுவடா. அப்போ ஜங்குக்கு உன் பக்கத்தில் இல்லைன்னா உன்னால் அதை தாங்கிக்க முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்கோட்டே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா பேசுனா, நீ எவ்வளோ வேணாலும் சொல்லு ஜிமினா, நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் பட் என்னோடய லைஃப்பில் மேரேஜ் லவ் 2மே கிடையாது. என்னோடய லைஃப்பில் லவ் மேரேஜ் 2மே கிடையாதுடா. அதெல்லாம் நான் மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கேன். என்னாலலாம் யாரையும் லவ் பண்ண முடியாது. என்னோடய என் மாம் சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கன்றதுக்காக யாரையுமே ஜங்குக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜங்குக்கு என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, இக்னோர் பண்ண முடியாது. ஜங்குக்குன்னு மட்டும் இல்லை, யாரையுமே நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்டா. ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒரு பெயினை ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா புரியுது. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ என்கிட்ட இவ்வளோக்குள்ளே ஃபைட் பண்ணுறேங்கிறது ரொம்ப புரியுது ஜிமின். அதுக்காக நீ இப்படிலாம் கோவமாக என்னை திட்டினேன்னா அது எனக்கு இன்னும் ஹேட் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா, டேய் என்னடா சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி சுகாவை பார்த்து திரும்புறாரு. ஏன்டா என்ன பார்த்து திட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா, என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படி அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் குத்திப்பாங்கன்னா என்னடா ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கும் அதே டவுட்டு தான். ஒருவேளை ஜிமினா ஓகே சொல்ல வச்சுட்டான் முழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லுவாரா, என்ன ஓகே டே சொல்லியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியான நம்ம ஒயண்டா அது ரொம்ப டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. சரி விட்றா நாங்கள் எல்லாரும் இங்கே தானே இருக்கிறோம், சேர்த்து வைக்கிறேன் பாரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசினோம். இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ நீ முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற. ஆமாம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அப்போ நான் ஒன்றே ஒன்று உன்கிட்ட கேட்குறேன், அதை மட்டும் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நீ ஜங்குக்கு உங்ககிட்ட லவ் சொன்னது, லவ் ப்ரப்போஸ் பண்ணதை பிரேக் பண்ணிடு.
என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாரு. அவன் ஜிமினா சொல்கிறது புரியாமல் என்னன்னு கேட்குறாரு. இப்போ அவன் உன்ட்ட லவ்வை சொல்லிட்டான், கிஸ் பண்ணிட்டானுங்கிறதுக்காக தானே அவனை நீ இக்னோர் பண்ணுற, அவன்கிட்ட பேச மாட்டேங்கிற. அதை நீ பிரேக் பண்ணணும். எப்போது நீ ஜங்குக்கிட்ட எப்படி பேசுவியோ அந்த மாதிரி நீ அவங்கிட்ட பேசு, ஓகேவா? இதை மட்டும் நீ செய். எங்ககிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறியோ, ஜங்குக்கிட்ட எந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசுனியோ அதேமாரி பேசு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அது என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ப்ளீஸ் டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு பர்சன்ட்டை மட்டும் பிரித்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் நீ மட்டும் பேசாமல் இருந்தால் அவன் உன்கிட்ட பேசாமல் இருக்கலாம் மாட்டான், உன்கிட்ட பேச தான் வருவான். அப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே சின்னதாக இருக்கிற இந்த ஃபைட் ரொம்ப பெருசாகும். அதுக்கு தான் சொல்கிறேன், சும்மா நார்மலாக அவன்கிட்ட பேசு. அவன் பேசுகிறதுக்கு மட்டும் எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோனா நோன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ட்ரை பண்ணி வேறு பார்க்க போகிறாராம். ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்டாப் ரூம் பண்ணால் நம்ம ஜிமினா தான், அப்பா நல்ல வேலை, எங்கே நான் ஜங்குக்கிட்டே நீ பேசவே மாட்டேன்னு சொல்லிடுவானோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி போகிற டே நோட் பண்ணால் பாய்ஸஸ் இப்போ எல்லோரும் ஜிமினாவை சுற்றி நிற்கிறாங்க. டேய் என்னடா பேசுனேன், ஜங்குக்கும் டேயும் லவ்வுக்கு அக்செப்டுக்கு ஓகேவா, லவ் சக்ஸஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நோட் பண்ணான். டேக்கிட்ட நான் ஜங்குக்கு இக்னோர் பண்ணாத, அவன்கிட்ட கொஞ்சம் பேசு, ரொம்ப பேசாட்டாலும் நார்மலாவது பேசுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டேய் அப்புறம் என்னடா இதே மாரி இக்னோர் பண்ண சொல்கிறியா, டே பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. டே ஒரு இதில் ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணிட்டானா அப்புறம் அவன் பேசவே மாட்டான். ஒருத்தர்கிட்ட ஃபைட் பண்ணிட்டானா அந்த ஃபைட்டு எண்ட் ஆகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட பேச மாட்டானுங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஆல்ரெடி அந்த பெயினை அனுபவிச்சிருக்கேன். ஒரு குட்டி ஃபைட்டு, குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டே கூட ஃபைட் பண்ண போய் என்கிட்ட அவன் 1 வீக்காக பேசவே இல்லை. அது எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதே பெயின் ஜங்குக்கு வேண்டான்னு நினச்சேன். அதான் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசுகிறானா நீ அவங்ககிட்ட நார்மலாக பேசுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஒரு குட் மூமெண்ட்டும் இருக்குது. என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏன்னா ஜங்குக்கு பேசினான்னா அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை ஜங்குக்கு இன்னி ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்ட்ராங்காக கொடுக்கணுன்னா கிஸ்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயின் கேட்டால் ஒயினை பார்த்து அவ்வளோ பேரும் முறைக்கிறாங்க. இந்த மாதிரி முறைச்சா, ஏன்டா அவன் லவ்வர் சொன்னால் கிஸ் தானடா பண்ணான், ஆனால் அதை தானடா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயின் அவ்வளோ பெருமையை நோட் பண்ணான். இல்லை டேக்கி, நீ எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும். கண்டிப்பாக என்கிட்ட சொல்லிட்டு போனதை பார்த்தா நீ பேசினா அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான், ரிப்ளையும் பண்ணுவான். ஆனால் பட் மாதிரி டே உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பேச மாட்டான். மாதிரி என்னைக்கு உன்கிட்ட டே ரொம்ப க்ளோஸாக பேசுகிறானோ அப்போ நீ டேயோட ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். ஓகே ஜங்குக், டே இப்போ உன்கிட்ட இக்னோர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசணுமோ, எப்படி க்ளோஸ் ஆகணுமோ, எப்படி அக்செப்ட் வாங்கிக்கணுமோ அதை நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. ஏடே நம்ம என்னடா ப்ராக்டிக்கலாடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ பேர் நின்று என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் தான் நேராக ஸ்டாஃப் ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருந்து அவங்கவுங்க கிளாஸுக்கு போக சொன்னால் நம்ம ஜங்குக்கையும் டே சேர்த்து வைக்கிறதுக்கு என்னடா பிளான் போடலாம், நம்ம ஜங்குக்கு எப்படி டே அக்செப்ட் பண்ணிக்க வைக்க. கண்டிப்பாக டே ரொம்ப ஸ்ட்ராங் மேன், அவனெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வைக்க ரொம்ப கஷ்டம், எப்படி பண்ண வைக்கலாங்கிற மாரி அவ்வளோ பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாரி ஒருத்தர் பற்றி ஒருத்தராக பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருந்தேன். ஒருத்தருமே கிளாஸுக்கு வராத மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு, சரி ப்ளே கிரவுண்ட்லையாவது ஜங்குக்கு, சுகா, வயன் இவங்க 3 பேர் இருப்பாங்களே அவங்ககிட்டயாவது போய் பேசலான்ங்கிற மாதிரி அங்கே போனோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளே கிரவுண்டில் இருக்காங்க. பட் நம்ம பாய்ஸஸ் இல்லை, எங்கடா போனான்னு இவ்வளோ வெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸத்தை தேடி வந்துட்டா இப்படி ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே அப்படி சர்க்கிள் ஷேப்பில் உட்காந்துருந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. நடுவில் ஜங்குக்கு உட்கார வச்சு இந்த மாதிரி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த ரூம் டோர்கிட்ட நின்று நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இல்லைடா அப்படி பண்ணணும்டா, இல்லைடா அது வேஸ்ட்டுடா, எப்படிடா பண்ணணும், டே அதெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ரொம்ப சத்தமாலாம் பேசலை, ரொம்ப சைலண்டாக தான் பேசுகிறாங்க. டேக்கு அதனால ரொம்ப கேட்க மாட்டாங்க, ஆனால் ஏதோ பேசுகிறாங்கங்கிறது மட்டும் ரொம்ப நல்லாவே கேட்குது. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் டைம் என்ன ஆச்சு, அவன் கிளாஸுக்கு போகாமல் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நின்று பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு எல்லாருமே அப்படி திரும்பி நம்மகிட்டே பார்ப்பாங்களா பார்த்துட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு, டே ஜங்குக்
நீ போய் பேசி பாரு, டே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்கு கரெக்டாக டே கிட்ட வராரு, பேசுறதுக்கு ட்ரை பண்ண வராரு. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கை பார்த்து அடுத்த செகண்டு இக்னோர் பண்ணபடி அங்கேருந்து போகிறாரு. என்ன இப்படிலாம் பேசுகிறான், இப்படிலாம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு காண்டில் திரும்பினா நம்ம ஜிமினாவுக்கு தான் ஒரு ஐடியா வருது. நம்ம டே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இருக்கிறது டேக்கு பிடிக்காதுல்ல, அதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நிறைய இயரிங் எடுத்து மாட்டி விட்றாரு, செயின் நிறைய போட்டு விட்றாரு, ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் இன் பண்ணாமல் அப்படி கொஞ்சம் கெத்தாக வேற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் லுக்குக்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஜங்கு இப்போ என்ன நீ பார்க்க அழகாக இருக்க, இந்த லுக்கில் போனாட்டே என்ன திட்டுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஜிமினா நோட் பண்ணா, அதான்டா எனக்கு வேணும். இப்போ டே கிளாஸ் முடிஞ்சு நேராக ஸ்டாப் ரூமுக்கு தான் வருவான். நீ இப்போ என்ன பண்ணுறன்னா, அவனுக்கு நேராக இதே லுக்கில் நீ போக சொல்ல அவன் உன்னை பார்த்து இந்த லுக்கில் இருக்கிறத பார்த்து காண்டாகி உன்கிட்ட இருந்து அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணானா டேயோட ஹார்ட்டில் ஏதோ ஒரு குட்டி பிளேஸில் நீ இருக்கன்னு அர்த்தம். ரியலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்மகிட்ட ஜங்குக்கு பிடிச்சி தள்ளுறாரு. போடா அவன் வர டைம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஸ்டாப் ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க நம்ம டேக்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம டே ரொம்ப நார்மலாக புக்கை அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே வராரு பேப்பர்ஸை. கிளாஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு போகணுங்கிற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் பயமாக இருக்குது. ஆப்போசிட்டில் வர டே வராராம். செஸ்ஸு தெரியுற வரைக்கும் ஷார்ட் பட்டனை வர ஓப்பன் பண்ணி போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் லுக்லேயே வர நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயத்திலேயே டே முன்ன வந்து கரெக்டாக நிற்கவும், இந்த மாதிரி முன்ன வந்து நிற்கிற ஜங்குக்கு பார்த்து நிமிர்ந்து பார்க்குறாரு. ட்ரெஸ்ஸு தெரியுது, இயரிங் போட்டிருக்காரு, 2 3 செயின் போட்டிருக்காரு, ப்ரேஸ்லெட் போட்டிருக்காரு, ஷார்ட் பட்டனை வர ஹேண்ட்ஸில் ஷார்ட்டை மேலே தூக்கி விட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம டே தான் செம்ம காண்டாகி அவர் அறியாமலே அவர் ரியாலிட்டியில் இல்லாமல் டக்குன்னு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி கீழே வச்சுட்டு நம்ம ஜங்கு கூட காற்றுல மாட்டிருக்க இயரிங்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வேக வேகமாக ரிப்பேர் பண்ணுறாரு. உனக்கு அறிவில்லை, எத்தனை டைம் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்டாடா? ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் உனக்கு இருக்க தெரியாது, உன்னை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டு போகிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி வேகமாக இயரிங்கை ரிமூவ் பண்ணுறது, செயினை ரிமூவ் பண்ணுறது, ப்ரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்கு செஸ் வரைக்கும் ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணி போட்டிருக்காருல, அந்த ஷேர் பட்டன்னா கரெக்டாக நெக்கு கிட்ட வரைக்கும் போடுவாரா. இப்படி நெக்கு கிட்ட போடவும் நம்ம பாய்ஸஸ்க்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஜிமினாவோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, அதில் அவ்வளோ பேர் ஹாப்பி. ஆனால் நம்ம ஜங்குக்குமே அவ்வளோ சிரிப்பு வருது. ஜிமினா சொன்ன மாதிரியே நம்மக்கிட்ட நடந்துக்கிறானுங்கிற மாதிரியும் ஸ்மைல் பண்ணால் இப்படி நெக்கு கிட்ட பட்டன் போட சொல்லிதான் நம்ம ரியாலிட்டிக்கு வராரு. என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு வேகமாக ஸ்டாப் ரூம் பண்ணிட்டு போகிறாரு. என்ன மாதிரி பண்ணால் பேபிக்கு அப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னம்மா ரிமூவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அவரோட ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு டேயை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக ஸ்டாப் ரூமுக்குள்ள நின்றான்னா நம்ம பாய்ஸஸ் எல்லாம் வேகமாக போய் அவங்கவுங்களுக்கு டேபிள் இருக்கும்ல டெஸ்க்கு, அதில் போய் உட்காந்துக்கிட்டு இங்கே நடந்த மொமெண்ட்டை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம டேடம் அப்செட்டாகவே வந்து அவரோட டெஸ்கில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு நீ அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினா அப்படி இருக்க சொல்ல நீ எப்படி அதெல்லாம் நீ ரிமூவ் பண்ணின, அவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு உள்ளே அந்த ஸ்டாப் ரூம்குள்ளே வந்தும் டேப்பை ரிமூவ் பண்ணியிருப்பார்ல, அதை எல்லாத்தையும் திரும்பவும் மிரரை பார்த்தே வேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வேர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம டேக்கு கோவம் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, நான் இப்போ தான் அவளத்தை ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டணும். இங்கே பாருட்டேன், உனக்கு பிடிச்சதை செய்யணுங்கிறதுக்கு நான் ஒன்றும் உன்னோட பாய் ஃப்ரெண்டோ உன்னோட ஒய்ஃபோ கிடையாது, ஓகே? நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேர் பண்ணுவாரோ. அந்த மாதிரி வேர் பண்ணுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, ஓ அப்போ என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்னோடய ஹஸ்பண்டாக இருந்தால் நான் அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்பேன், அதர் பர்சன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு எப்படி இருக்குதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் பட்டனை ஜெஸ்ஸுக்கிட்ட வரைக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். அந்த ஷார்ட்டை க்ரிப்பை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் செஞ்சு பண்ணேன்னு வச்சுக்கோ ஜங்கு, அப்புறம் நான் என்ன மாதிரி உங்ககிட்ட நடந்துப்பேனே தெரியாது, நெக்லேருந்து ஷார்ட் பட்டன் கீழே போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி
அப்படி ஒரு மிரட்டல் நம்ம ஜங்குக்க பார்த்து மிரட்டுறாரு. இந்த அளவுக்கு கோவமா மிரட்டுறத பார்த்து நம்ம ஜங்குக்கே ஒரு செகண்டில் ஷாக் ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்க திட்டிட்டு ஜங்குக்க புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இதை நம்ம சுகர் நோட் பண்ணுறாரு. இதில் நம்ம டேக்கு லைட்டாக இல்லை ரொம்பவே ஜெலஸ் ஆகுது. அவன் சும்மாலாம் ஜெஸு பட்டனை க்ளோஸ் பண்ணலை. ஜங்குக்கோட அந்த லுக்கை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகி ஜங்குக்கை சைட் அடிப்பாங்கள்ல, அது நம்ம டேக்கு பிடிக்காம தான் இப்படி இன் பண்ணி வேறு படி விட்ருப்பாரு. அதை இப்போ நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு டேயாங் ஜெலஸ் ஆகிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கே ஒன்றும் புரியல என்னங்கிற மாதிரி திரும்பி பார்த்தேன். அவன் ஜெலஸ் தாண்டா ஆகுறான். நீ இந்த மாதிரி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு போனதை பார்த்துட்டு தான் அவனுக்கு கோவம் வருது. இவ்வளோ டேஸ் நான் என்னடா எல்லாருக்கும் ரூல் போடுறானே அதனால தான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு நினச்சேன். ஆனால் அவனோட ஐஸில் நான் ஃபுல் கோவத்தையும் பார்த்தேன். அவன் உன் மேலே ஓவர் ஜெலஸ் ஆகுறான் ஜங்குக். அதான் உன்னை இந்த மாதிரி லுக்கில் பார்க்கக்கூடாதுன்னுங்கிறான். ஏன்னா அவன் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஜங்குக் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் பார்த்து ரசித்தா எப்படி அவனால் தாங்கிக்க முடியும்? அவன் உன்னை லவ் தான் பண்ணுறான். அவன் உன் மேலே ஓவர் ஜெலஸ் பொசசிவ் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ்க்குமே புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட இந்த பிளேஸில் ஜெலஸ் தான் ஆகுவார், பொசசிவ்மே ஆவார். ஆனால் அதை பிரேக் பண்ணுவார்.